ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வித்தியாசமான சுவையில் அரைச்சி விட்ட மசாலா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் 1/2 கப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக பட்டை, சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகாய் 1/4 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு, கசகசா 1/4 டீஸ்பூனு, முந்திரி ஒரு 10 பல்லு, பூண்டு ஒரு 6 பல்லு, இஞ்சி சின்னதாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா குழைய வதக்கிட்டு இதில் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி பொருளை சேர்த்து வதக்கிட்டு இதில் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனும், மல்லித்தலை ஒரு கைப்பிடியும், புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு 3 காயும் சேர்த்து நல்லா வதக்கி இதோட அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்திட்டு தண்ணி 1 கப்பு சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டு கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இறக்கணும்னா காய்கறி மசாலா குழம்பு ரெடி.